ரஷ்ய எழுத்தாளர் ஆண்டன் செக்கோவின் பேச்சாளர் மாப்பிள்ளையும் அப்பாவும் ராஜதந்திரி முதல் வகுப்பு பயணிகள் உள்ளிட்ட சிறந்த கதைகள் இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் விகடன் பிளேயில். இப்போவே விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. செக்கோ கதைகளை கேளுங்க. ராசா, அவளுக்கு கொடுக்க சொல்லி மருந்தெல்லாம் ஒழுங்கா கொடு. சரி கிழவி, என் பொண்ணை நான் பாத்துக்க மாட்டேன்னா? அவளை சும்மா தூங்க விடாத, படுக்க விடாத. ஆமா, ஆண்டவன் அவளை நல்லபடியா காப்பாத்துவான். ராசம், அந்த காலத்துல எல்லாம் நான் பிரசவம் பண்ணும் பொழுது இத்தனை ஆஸ்பத்திரியா எம்மா, எத்தனை மிஷினு, எத்தனை டாக்டரு, எத்தனை நர்ஸு, திரும்புற பக்கமெல்லாம் அதான் தரமா. நல்லா இருக்கியா? நாசமா போன சிரிக்கி, என் புள்ளைய நெட்டாத்துல விட்டுட்டு ஓடி போனியே, உனக்கு இந்த நோக்காடு வரலையா? வந்துருடி, சீக்கிரமாவே வந்துரும். என் வயித்தெரிச்சல் உன்னை சும்மா விடாதுடி. இவன் தானா உன்ன மாதிரி ஒரு எடுபட்ட சிரிக்கைய கூட்டிட்டு ஓடினவன்? இவன் தானா? ஏண்டி, இந்த எலிமுஜி பையில பார்த்துதானே ஏன் செல்வத்தை விட்டுட்டு ஓடி போன? ஏண்டா, இந்த கொழுப்படுத்த சிரிக்கைய கூட்டிட்டு ஓடி போனியே, உன் ஆத்தா உனக்கு எதை கொடுத்துடா வளர்த்தா? உன் கூட பிறந்த தங்கச்சிய, உன் பொண்டாடி பிள்ளைங்களை எவனா ஓட்டிட்டு போனா அது உனக்கு சம்மதமாடா? அப்போவோ இப்படி தேவாங்க மாதிரிதான் நிப்பியா? அம்மா, சும்மா ரெடி. என் மனசு ஆறவே இல்லடி. அடியே, ஏடி ஊமை மாதிரி நிக்கிற? உன் கிழிஞ்ச வாயை திறந்து பதில் சொல்லடி. ஏண்டி, நீ எல்லாம் நல்ல குடும்பத்துல தான் பிறந்தியா? உன் ஆத்தா உன்னை உன் அப்பனுக்கு தான் பெத்தாளா? என் புள்ள பொழப்பு கெட்டு மான மரியாதை கெட்டு நிக்கிறாண்டி. என் உசுரோட எனக்கு பெருசு இல்லடி. நான் கேட்ட உடனே உனக்கு சுருன்னு வருதோ? உன் ஆத்தாவுக்கு நீ முறையோட பொண்ணா பிறந்திருந்தா நீ எப்படி உன் புருஷனை விட்டு இவங்க ஓடி போயிருப்ப? அழுகிறியாடி நீ? நீலிக்கு கண்ணு நெத்தியில இருக்குமா? இன்னும் எவனை ஏமாத்தலான்னு சொல்லிட்டு அழுவுற? ஒழுக்கங்கெட்ட நாய, உன்னை எல்லாம் தலையில கல்ல தூக்கி போட்டு கொல்லணுண்டி. கொழுப்படுத்து சிரிக்கி. என்ன குறையடி கண்ட என் மகன் கிட்ட? அவனை பிடிக்கலன்னா என்ன கழுதுக்கடி நீ தாலியை கட்டிக்கிட்ட? ஏண்டா பொறுக்கி திங்கிற நாய, இவ உன் கூட கடைசி வரைக்கும் இருந்துருவாங்கிற நினைப்புல தானே என் பிள்ளையோட குடிய கெடுத்த. இப்ப சொல்றேன்டா, எழுதி வச்சுக்க. இவ உன்னையும் நடு வழியில விட்டுட்டு வேற ஒருத்தன் கூட போறாளா இல்லையான்னு பாத்துக்கோ. ராசா, பொறுமையாருமா. பொது இடத்துல இப்படி எல்லாம் பேசினா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? விடுமா. நீ சும்மா கிளவி. இந்த பேச்செல்லாம் இந்த கொழுப்படுத்த முண்டைக்கு பத்தாது. இவள நடு ரோட்ல நிக்க வச்சு இவ துணிய உருவனாதான் எனக்கு கொழுப்பு அடங்கு. நிர்மலா, ஆமா பாத்துக்கோ. இந்த பாருமா, நீ எதுவுமே தப்பா நினைச்சுக்காத. தன் பிள்ளையுடைய வாழ்க்கையில மண்ணு விழுந்துருச்சேங்கிற ஒரு ஆதங்கத்துல தான் இப்படி பேசிட்டா. நீ ஒண்ணும் தப்பா நினைச்சுக்காதம்மா. செல்வம் மாதிரி ஒரு பிள்ளைக்கு துரோகம் நினைச்சா விளங்கவா முடியும்? சரி, அதை விடு. ஆமா, ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்கியே, ஏதாவது விசேஷமா? ஓஹோ, அப்படியா? ஏன் அத்தா, இது இவனுக்கு உண்டானதா இல்ல வேற யாருக்குமா? நீ எல்லாம் ஒரு பொம்பளையாடி.
என்ன விஜய், இளநீ சாப்பிடுறியா? ஆமாக்கா. இப்பதான் உடம்பெல்லாம் சரியாயிடுச்சே, அப்புறம் எதுக்கு இதெல்லாம் குடிக்கிற? என்னக்கா இது அநியாயமா இருக்கு? இது என்ன மருந்த உடனே விடுறதுக்கு? மாமா தான் சொன்னாரு குளிர்ச்சியா ஏதாவது சாப்பிட்டா நல்லதுன்னு. அதுவும் இல்லாம இது சம்மர் சீசன் இல்லையா? உன் பாடு பரவாயில்லம்மா, ஜாலியா வீட்லயே இருக்க, நல்லா கவனிச்சுக்க ஆள் வேற. இதுல கோபி மாதிரி ஒரு நல்ல பையன் புருஷனா கிடைச்சிருக்கான். என்ன மாதிரியா ஆபீஸ்க்கும் வீட்டுக்கும் மாத்தி மாத்தி அலையறதுக்கு. ஆமாக்கா, இன்னைக்கு என்ன சீக்கிரமா வந்துட்டீங்க? அது ஒண்ணும் இல்ல விஜய், ஆபீஸ்ல வேலை இல்ல, அதான் பர்மிஷன் போட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். பெர்மிஷன் போட்டா ஏதாவது விசேஷமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இன்னைக்கு அவர் என் கையால சாப்பிடணும்னு ஆசைப்பட்டாரு, அதான் மத்தியானம் 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலான்னு வந்துட்டேன். பரவாயில்லையே, அநியாயத்துக்கு வைக்கப்படுறீங்க. அப்பப்போ லேசா வெக்கம் வராம இருக்குமா விஜய்? ஆமா, இப்பவே லேட் ஆகுது. நீங்க எப்போ சமைச்சு எப்போ ரெடி ஆகி முன்ன உட்காந்து சாப்பிட போறீங்க? சாப்பாடுலாம் ரெடியா இருக்கு. ரெடியா இருக்கா? அப்ப காலையிலேயே சமைச்சிட்டு போயிட்டீங்களா? விஜய், பழைய சாதம் சும்மா ஜம்முன்னு கம கமன்னு இருக்கு, ஊறுகாய் வேற இருக்கு. வர்ற வழியில பக்கோடா வாங்கிட்டு வந்துட்டேன். பழைய சாதம் தயிர், இந்த காம்பினேஷன் பிரமாதமா ஒர்க் அவுட் ஆகும் தெரியுமா? அப்ப எதுவுமே சமைக்கலையா? பின்ன சமைக்காம நான் வத்தல் வறுக்க போறேன். விஜி, என்னக்கா? மாமா எப்ப சாப்பிட வருவார்னு கொஞ்சம் ஃபோன் பண்ணி கேளு. ஆ. அதை காத்தா போகிறது கொண்டே கூட. அம்மா அது துணியெல்லாம் இங்கே போடுங்கம்மா. ஹலோ, நான் போஸ் பேசுகிறேன். மாமா, நான் தான் விஜய் பேசுறேன். சொல்லு விஜய். இல்ல மாமா, மத்தியானம் சாப்பாட்டுக்கு எத்தனை மணிக்கு வருவீங்கன்னு கேட்கறதுக்கு தான் ஃபோன் பண்ணேன். இல்லை விஜய், இன்னைக்கு வர முடியாது. ஏன் மாமா? இல்லை, இந்த கோபி சொன்னாப்புல அந்த பார்சல்லாம் அனுப்பி வைக்கணும்னு, அது எல்லாத்தையும் இன்னைக்கு அனுப்பியே ஆகணும். இங்கே பாரு, இந்த சாப்பாடுலாம் யோசிச்சுட்டு இருந்தோம்னா வேலை நடக்காது. வேலை முடிஞ்சதுக்கப்புறம் தான் சாப்பாடு. சரிங்க மாமா, சாப்பாடு அங்க கொடுத்து அனுப்பிச்சிட்டுமா? கொடுத்து அனுப்பு. அப்படியே குமாரனுக்கு சேர்த்து கொடுத்து அனுப்பிடு. வீட்டுக்கு அனுப்ப முடியாது, இங்கே நிறைய வேலை கிடக்கு, முடிச்சுட்டு தான் வரையும் வீட்டுக்கு அனுப்பணும். சரிங்க மாமா, வச்சிடுறேன். என்ன சொன்னாரு? சாப்பாடு கொடுத்து அனுப்ப சொல்றாருக்கா. போஸ், இன்னைக்கு மத்தியானம் நான் வீட்டுக்கு சாப்பாடு போயாகணும். ஏன்? அது அப்படித்தான். இப்போதான் விஜய் ஃபோன் பண்ணுச்சு, உங்களுக்கு சேர்த்து சாப்பாடு கொடுத்து அனுப்ப சொல்றேனே. ஆமா, யாரை கேட்டு நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? இந்த பார், கண்டிப்பா நான் வீட்டுக்கு போயாகணும். அப்படி என்ன முக்கியம்? இந்த பாருப்பா, இன்னைக்கு ராஜி செல்லம் எனக்காக ஆபீஸ்ல பர்மிஷன் போட்டு வீட்டுல லஞ்ச் ரெடி பண்ணி வச்சிருக்கா. நான் போலன்னு வச்சுக்க ரொம்ப ஃபீல் பண்ணுவா. இங்க பாருங்க, ஏகப்பட்ட வேலை கிடக்கு, அதெல்லாம் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம பேசுறீங்க. இந்த பாரியா, வேலை ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா ராஜி செல்லம் தான் எனக்கு முக்கியம். இங்க பாருங்க, சாப்பாடு முக்கியமா வேலை முக்கியமா நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. உனக்கு வேணா வேலை முக்கியமா இருக்கலாம், ஆனா எனக்கு ராஜி செல்லமும் அவரோட லஞ்சும் தான் முக்கியம். இங்க பாருங்க, கோபி ரொம்ப வற்புறுத்தி சொல்லியிருக்காப்ல இன்னைக்குள்ள இந்த வேலையெல்லாம் முடிச்சாகணும்னு. நீங்க வீட்டுக்கு போக கூடாது. அடேங்கப்பா, பெரிய மிலிட்டரி கமாண்டர் மாதிரி எல்லாம் ஆர்டர் போடுறேன். இந்த பார், கோபி என்கிட்ட எந்த வேலையும் சொல்லல. அதுவும் இல்லாம இந்த வேலையை முடிக்காத உன்னோட ப்ராப்ளம், உன் தலைவலி. அது மட்டும் இல்ல, இது ஏன் வேலை கிடையாது. என்னென்ன பேசுறீங்க? இது நம்ம கம்பெனின்னு கோபி நடத்துறது. இதுல என்னமோ இந்த வேலையை நான் செய்வேன், அந்த வேலையை நீ செய்யணும் பிரிச்சு பேசுறீங்க. இந்த பாரியா, எனக்கு கோபி வேலை சொன்னா கூட பரவாயில்ல, ஆனா நீ சொல்ற சிச்சி. ஆமா, எனக்கு ஆர்டர் போடுறதுக்கு, எனக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நீ யாரு? நான் யாரா? நான் அந்த கம்பெனில ஒரு பார்ட்னர். கோபி சூரத் போகையில கம்பெனியோட எல்லா பொறுப்பையும் என்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்காப்ல. இந்த வேலை செய்ய சொன்னது கூட கோபி தான். அதெல்லாம் விடுங்க, நான் அந்த கம்பெனியோட பார்ட்னர். நான் என்ன சொன்னாலும் நீங்க அதை கேட்டு தாங்க ஆகணும். ஓஹோ, அந்த திமிரா உனக்கு? அந்த மமதையில தான் இப்படி பேசுறியா? பேசியா பேசு. கோபி வரட்டும், உன் பார்ட்னர்ஷிப்பை கிழிச்சிடுறேன். கிளிங்க, துண்டு துண்டா கிளிங்க, என்ன வேணா ஆயிட்டு போகுது. ஏய், நான் விளையாட சொல்றத நினைக்காத, சீரியஸா சொல்றேன். என்னன்னு என்ன நினைச்சிட்டு பேசுறீங்க? என்ன என்ன சொன்னாலும் தப்பாவே எடுத்துக்கிறீங்க? உங்களை என்ன சாப்பிடாம பட்னியா கிடந்த வேலை பார்க்க சொன்னேன், அதான் சாப்பாடு உங்களுக்கு சேர்த்து எடுத்து சொல்லியிருக்கேன்ல. பெரிய அக்கறை. யாருக்கு வேணும் சாப்பாடு? என் ராஜ செல்லத்தோட கையால சாப்பிட்றதுக்கு இடாமா? இங்க பாருங்கண்ணே, நிறைய வேலை கிடக்கு. என்ன பொல்லாத வேலை? வரட்டும், அந்த கேனப்பைய கோபி வந்ததை நான் பேசிக்கிறேன். பார், நிலவரம் தெரியாம நீ ரொம்ப ஆடுற. கோபி முன்னாடி 2 சொட்டு கண்ணீர் விட்டு டிராமா பண்ணன்னு வச்சுக்க, உன் ஆட்டம் க்ளோஸ். ஜாக்கிரதை. கோபி மற்ற விஷயத்துல எப்படின்னு எனக்கு தெரியாது, ஆனா வேலை விஷயத்துல ரொம்ப கரார். நீங்க ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு பேசி வச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்க பாத்துட்டீங்களே வேலை, அதுக்கு நீங்களே உழ வச்சுக்கிட்ட மாதிரி ஆகி போயிடும். ஜாக்கிரதையா இருந்துருக்கு. என்ன செல்வம், நல்லா இருக்கீங்களாண்ணே? நல்லா இருக்கேன். சுந்தர சார் எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு, வெளியே போயிருக்காரு.
என்ன விஷயம் இவ்வளோ தூரம்? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுண்ணே. என்கிட்ட பேசணுமா? என்ன பேசணும்? நம்ம குடும்ப விஷயம்தான். குடும்ப விஷயமா? ஆமாண்ணே. நிர்மலா இப்போ தனி கொடுத்தனம் போயிடுச்சுண்ணே. உங்களுக்கு அது தெரியுமா? இது என்ன செல்வம் பெரிய விஷயம்? ஒரு பொட்ட புள்ளைய எவ்வளோ நாளைக்கு தான் பிறந்த வீட்டில் வச்சிருப்ப? இன்னும் கேட்டால் நிர்மலா தனி கொடுத்தனம் போகிறது தான் கரெக்டு. இல்லைன்னா பாதி பிரச்சனை அதுவே எடுத்து விட்டுரும். கரெக்டு தான். நான் கூட அதே தான் நினச்சேன். எப்படி அவ்வளோ சரியாக சொன்னீங்க? என்ன செல்வம், நம்ம வீட்டை பற்றி நமக்கு தெரியாதா? இன்னைக்கு நான் வேணா உங்களுக்கு வேண்டாதவனா இருக்கலாம், ஆனால் இதுக்கு முன்னாடி நாம எல்லாம் ஒன்றா சாப்பிட்டு ஒன்றா இருந்தவங்க தானே. என்ன செல்வம் அப்படி பார்க்குற? இல்லை, நீங்கள் எங்கள் வீட்டில் சாப்பிட்டது, எங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக பழகுனது, இதையெல்லாம் இன்னும் ஞாபகம் வச்சுருக்கீங்களே, மனசுக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்குது. இந்த பாரு செல்வம், பழசை மறக்கிறவன் அந்த பழனி கிடையாது. ஒன்றா வேணா பழசெல்லாம் மறந்துருக்கலாம், நான் அப்படி இல்லை. அப்புறம் எப்படி நான் எல்லாத்தையும் மறந்துட்டு இந்த மாதிரி பண்ணீங்க? நான் எப்படி பண்ணேன்? அண்ணே, என் அண்ணன் மாணிக்கம் மேலே உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் மன வருத்தம் இருக்கட்டும். அதுக்காக அந்த கோவத்தை மனசில் வச்சுக்கிட்டு நிர்மலா வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரச்சனை வர அளவுக்கு நீங்கள் நடந்துக்கலாமாண்ணே? இது எந்த வகையில் நியாயம்? இந்த பாரு செல்வம், நீயும் புரியாமல் பேசாத. நிர்மலா வாழ்க்கையை கெடுக்கணும்னு நான் எப்பவுமே நினச்சது கிடையாது. அதை முதல்ல புரிஞ்சுக்க. சரிங்கண்ணே, நீங்கள் சொல்கிறதே உண்மையாக இருக்கட்டும். அப்போ நீங்கள் அந்த பணத்தை திருப்பி கொடுத்துருக்கணும்ல? நீங்கள் பணத்தை திருப்பி தராதனால எங்கள் வீட்டில் எவ்வளோ பெரிய பிரச்சனைன்னு தெரியுமா? இல்லை, உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், நிர்மலா வீட்டுக்காரர் கொஞ்சம் விவசாய இல்லாதவர் தான். அவர் வெளிநாட்டிலேருந்து அனுப்பிச்ச பணத்தை நீங்கள் தராதனால எவ்வளோ பெரிய பிரச்சனையை பண்ணிட்டார் தெரியுமா? வீட்டில் தாறுமாறா பேசுகிறாரு. இனி ஒரு தடவை எங்களுக்கும் சந்தோஷக்கும் பேச்சுவார்த்தை இருக்குமாங்கிறதே சந்தேகமாக இருக்குது. அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு. பத்தாவதுக்கு அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அவங்களுக்கு இதனால் மன கஷ்டம். தேவையா எவ்வளோ பிரச்சனையும் சொல்லுங்கள்? அம்மாவும் சரி நிர்மலாவும் சரி குணத்தில் கொஞ்சம் சரியில்லாதவங்க தான். அடுத்தவங்க மனசு புண்படும் யோசிக்காமல் சில சமயம் பேசிடுவாங்க. நான் இல்லைன்னு சொல்லலையே. இதனால் எத்தனை தடவை எனக்கு அம்மாவுக்கு தகராறு ஏற்பட்டிருக்குன்னு உங்களுக்கும் தெரியுமில்ல? ஆனாலும் மனசெலவில் என்னால் அவங்களுக்கு ஒரு கெடுதல் நினைக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. நீங்கள் என் குடும்பத்தில் ஒருத்தர்னு சொல்கிறீங்க, நிர்மலாவுக்கு நீங்களும் அப்போ ஒரு அண்ணன் மாதிரி தானே. நீங்கள் எப்படின்னு இதை செஞ்சீங்க? இல்லை செல்வம், அதெல்லாம் ஒரு நேரம். என்னென்ன நேரம்? நீங்கள் பணத்தை திருப்பி தராதனால யாருக்கெல்லாம் பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? அழகர் குலத்தில் சிதம்பரம் மாமா வரைக்கும் பாதிச்சிருக்கு. அவர் பாவம் விற்கக்கூடாத நிலத்தையெல்லாம் விற்று இந்த பணத்தை சந்தோஷத்துக்கு செட்டில் பண்ணியிருக்காரு. அவருக்கு தேவையா அந்த கஷ்டமெல்லாம்? இதில் இன்னொன்று என்னன்னா, ஒருவேளை அவரால் இந்த பணத்தை புரட்டி இருக்க முடியலன்னா அவரை எங்கள் வீட்டு வாசப்படி மிதிக்காதபடி செஞ்சிருப்பாங்க எங்கள் அம்மா. உங்களுக்கு தெரியுமில்ல எங்கள் அம்மாவை பற்றி? ஓ, இந்த அளவுக்கு போயிடுச்சா? அப்போ நீங்கள் அந்த பணத்தை தந்திருக்கணும்னே. நீங்கள் பணத்தை தராதனால தானே இவ்வளவும் பிரச்சனை எங்களுக்கு. இந்த பாரு செல்வம், நீ ஒருத்தன் தான் உங்கள் வீட்டிலே மற்ற ஆளை புரிஞ்சு மதித்து நடக்கிறவன். நீ தயவு செஞ்சு என்னை தப்பாக நினைக்காத. எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கு. என்னண்ணே நீங்கள் வாங்கின பணத்தை ஏமாத்தணும் நான் எப்பவுமே நினச்சது கிடையாது. நீயே யோசிச்சு பாரு, நான் ஒருத்தங்கிட்டே பணத்தை கொடுத்துருக்கேன், 4-5 பேர்கிட்ட பணத்தை பிரித்து பிரித்து கொடுத்துருக்கேன். இவங்க பாட்டுக்கு வந்து நாளைக்கு பணத்தை கொடு, ஒரு வாரத்தில் பணத்தை கொடுனா நான் எங்கே போகிறது? நான் என்ன இருப்பு துட்டு வச்சுக்கிட்டா வட்டி கொடுறேன்? வெளியிலேருந்து தானே வாங்கி கொடுக்குறேன். அதை புரிஞ்சிக்காம அவங்க பாட்டுக்கு பேசினா என்ன அர்த்தம்? அவங்க பாட்டுக்கு வர்றதும் திட்டுறதும் சாபம் விடுறதும் என்ன இதெல்லாம்? ஒன்றை மாணிக்க என்னன்னா சுந்தரையா முன்னாடி பஞ்சாயத்து வைக்கிறான். இப்படியெல்லாம் பண்ண பணமாக வரும், கோவம் தான் வரும். இந்த பாரு செல்வம், நிர்மலாவோட புருஷன் பணம் எனக்கு தேவையில்லை, அதை நான் திருப்பி கொடுத்துட்றேன். ஆனால் மொத்தமாக என்னால் திருப்பி தர முடியாது. இப்போதைக்கு என்கிட்ட 20,000 ரூபாய் இருக்குது, அதை வேணா தரேன். சந்தோஷண்ணே, சத்தியமாக சொல்கிறேன், நீங்கள் பணத்தை திருப்பி கொடுக்குறேன்னு சொன்னதே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதான் சொன்னேனே செல்வம், நான் எப்பவுமே பணத்தை திருப்பி கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சதே கிடையாது. ஆனால் உங்கள் அம்மாவும் நிர்மலாவும் மொத்த பணத்தையும் கொடுக்க சொல்லி கேட்டாங்க. மொத்த பணத்தை என்னால் இப்போ கூட கொடுக்க முடியாது. சரிண்ணே, உங்கள் கஷ்டமாக எனக்கு புரியுது. உங்களுக்கு இந்த பணத்தை எப்படி எந்த மாதிரி திருப்பி தரணுமோ அப்படி கொடுங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதான் செல்வம், இப்போதைக்கு 20,000 ரூபாய் இருக்குது, தரேன், எடுத்துகிட்டு போ. இதுக்கப்புறம் வசூல் பண்ணி எவ்வளோ வருதோ 10,000மோ 5,000மோ உனக்கு ஃபோன் பண்ணுறேன், வந்து வாங்கிட்டு போயிடு. சரிண்ணே, ரொம்ப சந்தோஷம். இந்த பாரு செல்வம், இப்போ நீ வந்து பேசுகிறிய என்ன ஒரு முறையோடு பேசுகிற. இதே எங்கள் அம்மா நிர்மலா மாணிக்கெல்லாம் வந்து பேசினா எப்படி பேசுகிறாங்க தெரியுமா? அந்த மாதிரியெல்லாம் பேசினா பணம் இருந்தால் கூட கொடுக்கக்கூடாதுன்னு தான் தோணும். அந்த மாதிரி பேசுகிறாங்க. இவங்கெல்லாம் அடுத்த ஆளுகிட்ட எப்படி பேசணுன்றதை எந்த ஜென்மத்தில் தான் கற்றுக்க போகிறாங்களோ. நீ ஒருத்தன் தான் அந்த வீட்டில் தப்பி பிறந்துட்ட. சரி வா, என்கிட்ட 20,000 ரூபாய் இருக்க தரேன், வாங்கிட்டு போ. உள்ள வா. அக்கா, அக்கா. என்ன விஜி? இல்லக்கா, குமார் மாமாவுக்கும் போஸ் மாமாவுக்கும் சாப்பாடு எடுத்துட்டு போறோம். அவர் தான் மத்தியானம் இங்க வந்து சாப்பிட போறாரே.
இல்லக்கா கார்மெண்ட்ஸ்ல நிறைய வேலை இருக்குன்னு சொன்னாரு. அப்படின்னு யார் சொன்னது? போஸ் மாமா தான் சொன்னாரு. ஒரு நிமிஷம் இரு, போயிடாத. ஹலோ குமார் ஹியர். என்னங்க இன்னைக்கு மத்தியானம் ஏன் கூட தானே லஞ்ச் சாப்பிடுறேன்னு சொன்னீங்க. இப்போ என்னமோ கேரியர்ல லஞ்ச் அங்க வந்துட்டு இருக்கு. அந்த சோக கதை ஏண்டா கேட்கிற ராஜசெல்லம்? பல பெண்களால கூட பிரிக்க முடியாத நம்ம அந்யோன்யத்தை சில அந்நிய சக்திகள் ஊடுருவி கெடுத்துக்கிட்டு இருக்கு. என்னங்க இது அநியாயமா இருக்கு? இந்த நாட்டுல புருஷன் பொண்டாட்டி ஒன்னா சாப்பிட கூட உரிமை இல்லையா? அப்படி என்னங்க பெரிய வேலை உங்களுக்கு? என்ன பெரிய வேலை? நாங்க இங்க அனுகூலம் தயாரிச்சுட்டு இருக்கோம். இங்க சில பட்டிக்காட்டு அறகுறைகள் இருக்கு. என்னமோ அதுங்க தான் இந்தியாவிலேயே ஜவுளித்துறையை தூக்கி நிறுத்துற மாதிரி ஒரு ஃபீலிங். அதுங்க தான் திட்டம் போட்டு நம்ம 2 பேரும் பிரிச்சிட்டு இருக்குதுங்க. நம்மள சுத்தமா மதிக்கிறதே இல்ல. என்னங்க உங்க படிப்பு என்ன, உங்க பர்சனாலிட்டி என்ன? நீங்க போய் இந்த பட்டிக்காட்டு பசங்க கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கணுமா? பேசாம கிளம்பி வாங்க. கிளம்பி வந்துடலாம், ஆனா பின் விளைவுகளை யோசிக்கணுமே. இவன் பாட்டு தம்பி கிட்ட போட்டு கொடுத்துட்டானா அவன் இவன் பேச்ச தானே நம்புறான். இத பாருங்க, நீங்க இப்படி அடங்கி போக போகதான் அந்த தற்கொலை பசங்களை உங்க மேல ஏறி மேய்க்க பாக்குறாங்க. இதுக்கெல்லாம் நீங்க இடம் கொடுக்கவே கூடாது. என்ன நான் சொல்றது புரியுது இல்ல? திஸ் இஸ் மை ஆர்டர். ஓகே டார்லிங், ஐ வில் ட்ரை. ஏன் நீ நீங்க தானே கடைசியா வந்தீங்க, கதவை சாத்திட்டு வரக்கூடாதா? தெருவுல போற நாயெல்லாம் நடு வீட்டுக்குள்ள வருது. அட நீ வேற, கண்ட கண்ட நாய்கள் எல்லாம் ரோட்ல நிறுத்தாம வீட்லயும் கார்மெண்ட்ஸ்லயும் பண்ற கூத்து தாங்க முடியல. அப்புறம் இது வந்தா என்ன? ரஷ்ய எழுத்தாளர் ஆண்டன் செக்கோவின் பேச்சாளர் மாப்பிள்ளையும் அப்பாவும், ராஜதந்திரி, முதல் வகுப்பு பயணிகள் உள்ளிட்ட சிறந்த கதைகள் இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் விகடன் பிளேயில். இப்போவே விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. செக்கோ கதைகளை கேளுங்க.